வேத வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். யோனா எழுதின திருத்தன புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், வாசிக்கலாம். யோனா 1:6 எடுத்தவங்க வாசிங்க. யோனா 1:6. அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? இன்னொரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். லூக்கா 22:46. நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். தாம் அடிக்கப்படுவதற்கு முன்பதாக அப்படி பேசிக்கொண்டே இருக்கிற அந்த நேரத்தில் ஒலிவு மலைக்கு போகிறாரு. பஸ்கா பண்டிகை முடிந்து ஒலிவு மலைக்கு போது சீஷரும் அவரோடு கூட போகிறார்கள். நம்ம 39ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவரோடு கூட சீஷர்களும் போகிறாங்க. அவரோடு போன சீஷர்களை பார்த்து 40ஆம் வசனத்தில் அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர் கொஞ்சம் தள்ளி போய் முழங்கால் படியிட்டு இயேசு கிறிஸ்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்து பார்க்குறாரு, இவங்க நித்திரை மயக்கமாக இருக்கிறாங்க. அப்போ தான் அவங்கள பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? யோனாவை பார்த்து ஒரு மாலுமி கேட்டார், நீ நித்திரை பண்ணுகிறது என்ன என்று கேட்டார். இங்கே சீஷர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? இது தூங்குகிற காலமா? சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து என்ன செய்யுங்க, நீங்கள் எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சோதனையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டதுங்க அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு, இனி வர்ற நாட்கள் சோதனையின் நாட்கள், நான் என்னை கொண்டு போயிடுவாங்க, உங்களை சுற்றி சோதனையின் நாட்கள் சில நாட்கள் இருக்கும், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார். ஆனால் நீங்கள் அந்த சோதனைக்கு தப்பும்படியாய் கொஞ்சம் முன்னாடி வாசித்து பார்த்தீங்கன்னா பேதுருவை பார்த்து சொல்வார், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு என்ன செய்யணுன்னு உனக்காக வேண்டிக் கொண்டே, நீ குணப்பட்ட பின்பு இன்னொருத்தரையும் ஸ்திரப்படுத்து. பின்னால் நடக்க போகிற காரியங்கள், வருகிற காரியங்களை குறித்து முன்கூட்டியே அலர்ட் பண்ணுறாரு. சோதனைக்குட்படாதபடிக்கு என்ன செய்யுங்க, எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்ன்றாரு. நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? இந்த நாளிலும் கூட நம் கடந்து போகிற நாட்கள், கால சூழ்நிலைமைகள், தேசத்தின் சூழ்நிலைமைகள், நாட்டின் சூழ்நிலைமைகள், இப்போ ஜெபம் பண்ணுமே சின்ன பிள்ளைகள் அவர்களுடைய சூழ்நிலைமைகள், பெண்களின் சூழ்நிலைமைகள், ஆண்கள் சந்திக்கிற சவால்கள் எல்லாம் கடந்து போகணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். அதான் ஆண்டவர் சொல்கிறார், நித்திரை பண்ணுகிறது என்ன? நித்திரை பண்ணுகிறது என்ன? நீங்கள் யோனா இந்த புஸ்தகத்தை திருப்பி கொண்டீங்கன்னு சொன்னால், அதில் வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால், யோனாவை ஆண்டவர் நினிவேக்கு போக சொல்கிறார். இந்த யோனாவோ தர்ஷீஷுக்கு விலகி போகிறார். கர்த்தர் சொன்ன பாதையை விட்டு வேறு ஊருக்கு கப்பல் ஏறி போகிறார். கப்பல் புறப்பட்டு போகும் பொழுது வழியிலே சேதாரம் ஏற்படுகிறது, பெருங்காற்று வருகிறது. கப்பல் உள்ள அத்தனை பேரும், எத்தனை பேருன்னு போடப்படவில்லை, கண்டிப்பாக 100-200 பேர் மேலே இருப்பாங்க ஒரு ஷிப்பில். அத்தனை பேர் நினச்சாங்க வெயிட்டெல்லாம் குறைக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி போட்டு பதஷ்டத்தோடு எல்லாரும் மேலும் கீழே நடந்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த யோனாவோ ஒரு தனி மனிதனாய் அயர்ந்த நித்திரை பண்ணினானாம். 5ஆம் அதிகாரம் யோனா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கடைசியில் வாசிக்கிறோம், அயர்ந்த நித்திரை பண்ணினான். டீப் ஸ்லீப். என்ன டீப் ஸ்லீப் அப்படின்னா என்னது? நமக்கு என்ன நடந்தாலும் தெரியாது, பெல் அடித்தாலும் கேட்காது, என்ன சத்தம் போட்டாலும் கேட்காது, என்னதான் பக்கத்தில் யாரோ ஒருத்தர் டிவியில் உட்காந்துருந்தாலும் லைட் போட்டாலும் ஒன்றுமே தெரியாது. இந்த யோனா அயர்ந்த நித்திரையில் இருந்தானாம். இந்த யோனா எப்படி தான் அந்த அயர்ந்த நித்திரையில் இருக்க முடிஞ்சிச்சு? எல்லாம் பயத்தோடையும் பதஷ்டத்தோடையும் ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு புரியவே இல்லைல்ல. இந்த யோனாவை பார்த்து சொல்கிறோம், நம்ம புரியலன்றோம். ஆனால் இன்றைக்கும் தேசத்தின் சூழ்நிலைமைகள், நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலைமைகள், நம்முடைய பிள்ளைகளின் சூழ்நிலைமைகள் எல்லாம் ஒரு மாதிரி எங்கேயோ போயிட்டு இருக்க மாதிரி போயிட்டே இருக்குது. நம்மளும் எப்படி இருக்கிறோம்? அயர்ந்த நித்திரையாக தான் இருக்கிறோம். ஏதோ போகுது, அப்படி போயிட்டே இருக்கிறேன்னு இருந்துகிட்ருக்குறோம். இந்த காலை வெளியிலே ஆண்டவர் நம்மளை பார்த்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? உன் குடும்பத்தில் இத்தனை பிரச்சனை இருக்குதே, நீ ஏன் நித்திரை பண்ணிட்டு இருக்கிற? என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் பதில் கொடுக்க உன் பக்கத்தில் இருக்கிறேனே, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? இந்த வாரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம்,
எந்த விஷயத்தில் நம்ம தூங்கி கொண்டு இருக்கிறோம், எந்த விஷயத்தில் சோர்ந்து போயிட்டோம், எந்த விஷயத்தில் ஜவுமணி பதிலே இல்லைன்னு ஃபெட்டப்பாய் அயர்ந்த நித்திரை ஆயிடுறோம். சீஷர்களை போல இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து என்னை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. அந்த இடத்துக்கு வந்துட்டோன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஒரு திருப்பத்தை நம்மால் பார்க்க முடியும். நம்மோடு கூட ஆலயத்துக்கு வந்த அநேகர் வேறு வழியாய் திரும்பி போய் கொண்டிருக்கிறார்கள், வேறு பக்கமாய் திரும்பி கொண்டிருக்கிறார்கள். நம்ம பார்த்து அச்சோன்றோம். நான் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுறோமா, அவர்களுக்காக பரிதபிக்கிறோமா? ஆண்டவர் இந்த நாளிலே நம்முடைய நித்திரை விட்டு எழும்பும்படியான ஒரு பெரிய அழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த யோனாவை ஆண்டவர் நினிவேக்கு அனுப்பும் பொழுது அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், அந்த நாட்களிலே பஞ்சம் அதிகமாக இருந்தது. பஞ்சம் முடித்தோடனே போர் வந்துச்சு. போர் வந்தோடனே வெள்ளப்பெருக்கு முடித்தோடனே அடுத்தது பஞ்சம். தொடர்ந்து அந்த தேசத்தில் பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது. மக்கள் சோர்ந்து போன நிலைமையில் ஆகுறாங்க, மக்கள் கர்த்தரை விட்டு விலகின நிலைமையில் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் சோர்ந்து போன நிலைமையில், என்னை விட்டு விலகின நிலைமையில் இருக்கிறாங்க. நீ போய் அவர்களுக்கு விரோதமாய் நீ தீர்க்க தரிசனம் சொல்லு என்று யோனாவை அனுப்புகிறார். பல வருடங்கள் ஊழியம் செய்த யோனா ஏனோ அந்த இடத்துக்கு போவதற்கு அவருக்கு ஒரு தயக்கம், அவருக்கு ஒரு பதஷ்டம். என்ன நடந்துச்சோ தெரியல நமக்கு. யோனாட்ட போய் மேலே போய் என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் தான் தெரியும். ஏன் நீங்கள் போகல நினைவைக்குன்னு. நம்ம கெஸ்ஸிங்கில் தான் பல காரியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஒரு நோக்கமும் திட்டமும் நம்முடைய வாழ்க்கையில் வச்சுட்டோன்னா ரூட்டை மாறினாலும் திரும்ப அந்த ரூட்டில் கொண்டு வந்து விட்டுருவார். ஆண்டவர் ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் உருவாக்கும் பொழுதே நாம் என்ன செய்ய வேண்டும், எதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம், யாருக்கு பயன்படும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஆண்டவர் நமக்கு குறித்து வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் நாம் நித்திரையாய் இருந்து அதை செயல்படாமல் இருக்கும் பொழுது மறுபடியுமாய் தட்டி எழுப்பி அந்த இடத்துல கொண்டு போய் விடுற வரைக்கும் ஆண்டவர் விடவே மாட்டார். இந்த யோனா விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன செய்கிறாரு, யோனா எல்லாமே அங்கே டென்ஷனாக இருக்காங்க, ஆனால் இவர் அயர்ந்த நித்திரையாக இருக்கிறாரு. அதை என்னுடைய பார்வை எப்படி பார்க்குதுன்னு சொன்னால், உணர்வற்ற யோனா என்று சொல்லி என்னுடைய பார்வையில் நான் யோனாவை குறிப்பிடுகிறேன். ஏன் உணர்வே இல்லை? சூழ்நிலைமை தடுமாற்றம் ஆகிக்கொண்டிருக்கு, அவருக்கு உணர்வே இல்லை. மக்கள் பதஷ்டம் ஆகிறாங்க, உணர்வே இல்லை. அவர் ஆண்டவரை விட்டு விலகி போகிறாரு. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஆண்டவரை விட்டு விலகி போகிறாரு, ஆனால் உணர்வே இல்லை அவருக்கு. ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டோமே, பின்வாங்கி போயிட்டோமே, தூரமாக போயிட்டோமே, அந்த டென்ஷனே இல்லை. ஒரு மாய்மாலமாய் போய்விட்டார் இந்த யோனா. அடுத்து 1:5 வாசித்து பார்த்தீங்கன்னா தன்னால் தான் இந்த துன்பம் வருது மற்றவங்களுக்குன்ற அந்த ஃபீலிங் கூட இல்லாமல் இருக்கிறாரு. இன்றைக்கி எத்தனையோ பேர் நம்ம உலகத்தில் என்ன நடந்தால் என்ன அப்படியே போட்டுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம் இல்லை? இன்னொருத்தருக்கு நடக்கிற நம்ம குடும்பத்தில் எப்படி வந்தால் எப்படி இருக்குன்னு யோசித்தோன்னு சொன்னால் நம்மளால் ஜெபிக்காமல் இருக்க முடியாது. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது இல்லை? இன்றைக்கி ஜெயமாலா சொன்னாங்க, அதே சம்பவம் நம்ம குடும்பத்தில் நடந்தால் எப்படி இருக்கும்? இந்த வேதனையோடு நித்திரை விட்டு எழும்பி ஆண்டவரை நோக்கி கதறுகிற இடத்துக்கு வந்தோன்னு சொன்னால் நம்முடைய தேசத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். ஒரு யோனா மூலமாய் அவன் பின்வாங்கி போன யோனா தான், ஆண்டவர் சொன்ன திட்டத்தை செய்யாமல் போன யோனா தான். ஆனால் ஆண்டவர் உயிர்ப்பித்த பிற்பாடு அந்த தேசத்திலே மாற்றம் உண்டாச்சு. யோனா பட்டணத்திலே ஒரு மாற்றம் உண்டாயிடுச்சு. இன்றைக்கி ஏன் உங்களையும் என்னையும் நம்முடைய பட்டணத்தில் ஒரு மாற்றம் உண்டாவதற்கு ஒரு காரணமாக நம்ம மாறக்கூடாது? ஆண்டவர் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறாரு. அதான் அவர் கேட்குறாரு, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எத்தனையோ சம்பவங்கள் நடக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டு அசால்ட்டாக போயிட்டுருக்கிறியே, நீ நித்திரை பண்ணிகிட்ருக்கிறியம்மா, இன்றைக்கி ஏன் எழும்ப மாட்டேன்? இன்றைக்கி நம்முடைய கூக்குரல் இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரலிட்டது போல நம்முடைய குடும்பத்தின் சூழ்நிலைமைக்காக, நம்முடைய சமுதாயத்தின் சூழ்நிலைமைக்காக, நம்முடைய தேசத்தில் வசிக்கிற பிள்ளைகளின் சூழ்நிலைமைக்காக, நீ வருகிற நாட்டில் நடக்க போகிறதான எலெக்ஷன் வருது, என்ன நடக்க போதோ பேசுகிறோம். நம்ம தேசத்துக்கு சரியான நபரை ஆண்டவர் தரும்படியாய் ஏன் நம்ம காத்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாது? இன்னைக்கு நமக்கு அந்த தூக்கத்தை விட்டு எழும்பி ஜெபம் பண்ணுற ஒரு நேரமாக மாட்டிட்டோன்னு சொன்னால் தேசத்தில் நிம்மதியாய் வாழ முடியும். எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவர் மகிமைப்படுத்த விரும்புகிறீங்க? எத்தனை பேருக்குள்ள அந்த உணர்வுள்ள இருதயம் வேணும்னு நினைக்கிறீங்க? சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறார், ஆண்டவர் உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க, என் ஆவியை புதுப்பிங்க. நான் உண்மை விட்டு பின்வாங்கி போனேன். 51ஆம் சங்கீதத்தில் எழுதுகிறாரு, உண்மை விட்டு பின்வாங்கி போனேன். உண்மைதான். 51ஆம் சங்கீதத்தை திருப்பி வாசித்து பாருங்களேன்.
51:12 உம்முடைய இரட்சத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும். நீங்கள் 1ஆம் வசனம்லேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இதோ என் தாய் என்னை துர்க்கடத்தில் உருவாக்கினாள், கற்பந்தரித்தாள், இதோ உள்ளத்தில் உண்மையாக இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி எறியலும், அப்பொழுது உறைந்த மழையிலும் நாம் என்ன செய்வேன், வெண்மையாவேன். சங்கீதக்காரன் எழுதுகிறார், என் ஆவியை உயிர்ப்பீங்க ஆண்டவரே, என்னை திருப்புங்கப்பா. இன்னைக்கு அந்த உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரேன்னு ஒரு ஜபம் நமக்குள்ளே வந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாகவே நம்ம குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வர முடியும். ஏன் குடும்பத்திலேயே சில பாகுபாடுகள், பிரிவினைகள், எத்தனையோ சம்பவங்கள் நடைபெற்று கொண்டு இருக்குது. ஈகோ ப்ராப்ளம், விட்டு கொடுக்க முடியல, ஒத்துக்கொள்ள முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல, மன்னிக்க முடியல. இன்றைக்கி நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோன்னு சொன்னால் ஆண்டவர் நம்ம குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இந்த யோனாவுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஒரு உணர்வற்ற மனிதனாக இருந்தார். ஆனால் அந்த உணர்வற்ற மனிதனை நீ அப்படி தான் இருப்ப, கல்லுனி மங்கி நீ அப்படின்னு சொல்லி அவனை விடாமல் மாலுமி என்ன செய்கிறாரு, வந்து எழுப்புறாரு. வந்து எழுப்பும் போது அவர் ரொம்ப சாஃப்ட் மாலுமின்னு நினைக்கிறேன். அதுதான் நம்ம 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்தோம்ல, அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து நீ நித்திரை பண்ணுகிறது என்ன. கொஞ்சம் ரஃப் அண்ட் டைப் மாலுமியாக இருந்தால் டப்பார்னு காலில் ஒரு அடி அடித்து, அல்லாட்டி முதுகில் ஒரு தட்டு தட்டி, இத்தனை பேர் டென்ஷனாக இருக்கும், அறிவு இருக்கா எனக்கு, தூங்கிட்டு கிடக்கிறியாடான்னு கேட்டுக்கணும். அப்படி தானே கேட்டிருக்கணும் அந்த மாலுமி. ஆனால் அந்த மாலுமி என்ன செய்கிறது, சாஃப்டாக எழுப்பிவிட்டு நீ நித்திரை பண்ணுறது என்ன. அந்த கீழே வசனத்தை வாசித்து பாருங்க, நீ எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் ஒளிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்ம என்ன செய்திருவார், நினைத்தருள்வார். அந்த தூங்கிட்டு இருக்கிறவ பார்த்து வேற அங்கே பதஷ்டமாக அந்த மூட்டையெல்லாம் தூக்கி போடுறத பார்த்து இந்த மாலுமி சொல்லலை, தேவனை நோக்கி வேண்டிக்கொள்ளுன்னு சொல்லலை. யாரை பார்த்து தான் சொல்கிறாரு, தூங்கிட்டு இருக்க யோனாவை பார்த்து சொல்கிறாரு. இன்றைக்கி ஆண்டவரும் பல காரியங்கள், சம்பவங்கள், குடும்பத்தில் வெளியே சுற்றுப்புறங்கள் நடக்கிற சம்பவங்களை பார்த்து தூங்கி கொண்டிருக்க நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை நோக்கி வேண்டிக்கிட்டுனா நான் ஒரு அற்புதம் செய்ய மாட்டேனா, நீ என்னை நோக்கி வேண்டுனா நான் இறங்குவேனேன்னு சொல்லி ஆண்டவர் கேட்பது போல் இன்றைக்கி நம்மகிட்ட ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி இந்த நாட்களில் ஆண்டவர் நம்முடைய சமுதாயத்தில் ஒரு பெரிய திருப்பங்கள் உங்கள் மூலமாக, என் மூலமாக கொண்டு வரப்போகிறார். எத்தனை பேர் நீங்கள் அதை அப்படி நடக்கணும்னு விரும்புகிறீங்க? ஆமேன். நீங்கள் 150 மணி நேரம் ஜோம் பண்ணுறீங்களோ, 72 மணி நேரம் ஜோம் பண்ணுறீங்களோ, நீங்கள் 365 நாள் ஜோம் பண்ணுறீங்களோ தெரியல, ஆனால் உங்கள் மூலமாக ஒரு உணர்வுள்ள இருதயம் வந்துச்சுன்னா ஒரு மாற்றங்கள் உண்டாகும். ஹல்லேலூயா. அந்த உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. இன்றைக்கி ஜபம் நமக்கு அப்படி மாறணும். அந்த உணர்வு, மற்றவர்கள் படுகிற கஷ்டத்தை பார்க்கும்போது வருகிற உணர்வு, சிறு பிள்ளைகளுக்கு நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்பொழுது வருகிற உணர்வு. பாண்டிச்சேரியில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்க. இப்போ 2 வாரத்துக்கு முன்னாலே, போன வாரத்துலேயே நடந்த சம்பவங்கள் யோசித்து பாருங்கள். நம்ம குடும்பத்தில் நடந்த நம்ம என்ன துடிப்போம். அந்த உணர்வுள்ள இதயத்தை தாங்க ஆண்டவரே. ட்ரக்கு, சின்ன பிள்ளைங்க ட்ரக் அடிச்சுட்டு வராங்க. 5 வயசு, 4 வயசு, 3 வயசு, எவ்வளோ வேதனை. பெற்றோர் அழுறாங்க, ஒன்றும் பண்ண முடியல, முத்தி போயிடுச்சு, என்ன செய்ய தெரியல, நமக்கும் என்ன செய்யன்னு தெரிய மாட்டேங்குது. யாரை பார்த்தாலும் ட்ரக், யாரை பார்த்தாலும் ட்ரக்கு. ஆண்டவர் மாற்றத்தை கொடுக்க மாட்டாரா? இங்கே வந்திருக்க நம்முடைய குடும்பங்கள் எத்தனை பேர் அப்படி இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் யார் ஒருவருக்கு அந்த உணர்வு வருதோ, அந்த உணர்வு விழுந்தவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, உன்னை கூப்பிடுதலுக்கு நான் பதில் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். 106ஆம் சங்கீதம் 107ஆம் சங்கீதத்தில் திரும்ப திரும்ப, ஆபத்து காலத்தில் என்ன கூப்பிடு, நான் உன்னை தப்பு வைப்பேன், ஆபத்து காலத்தில் என்ன கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். அப்படி நம்மை பார்த்து ஒரு அறைகூல் விடுக்கிற ஆண்டவருக்கு முன்பாக நாம் நித்திரை பண்ணாமல் விழித்திருந்தால் எத்தனை நல்லா இருக்கும். இன்றைக்கி ஆண்டவர் இன்றைக்கி நம்மகிட்ட அதுதான் எதிர்பார்க்குறார். இன்றைக்கி அந்த ஒரு யோனா எல்லாமே பிஸியாக இருக்க பார்த்து ஆண்டவர் சொல்லலை, நித்திரை பண்ணுறவங்கள பார்த்து தான் அந்த மாலுமி சொல்கிறாரு, நீ எழும்பு, ஒருவேளை நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டுட்டினா அந்த சுவாமி ஒரு நம்ம நினைச்சருள்வார், இந்த புயல்லேருந்து காப்பாற்றுவார், கப்பர் சேதத்திலிருந்து காப்பாற்றுவார், நாம் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர வைப்பார். நீ எழும்புனா என்ன,
அப்படியே ஒரு அன்பின் துணியோட இந்த மாலுமிக்கு எழுப்பி விடுறாரு. அவர் எழுப்பி விட்டோன்னே கீழே அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை சுற்றி ஒரு டீம் வந்து நின்றுடுறாங்க. நின்றுட்டு ஆளுக்கால் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் பாருங்கள், 8ஆம் வசனத்தை வாசிப்போம் எல்லாரும். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன, நீ எங்கேருந்து வருகிறாய், உன் தேசம் எது, நீ என்ன ஜாதியான், என்னென்ன கேள்விலாம் கேட்க வேண்டுமோ கடன் கேட்குறாங்க. என்னென்னலாம் கேட்டிருப்பாங்கன்னு தெரியல. இவ்வளோ தான் பைபிளில் போடப்பட்டிருக்குது இல்லை. உன் நிமித்தம் அவங்க சொல்கிறாங்க பாரு, நமக்கு நேரிட்டது நீ எங்களுக்கு என்ன செய்யணும், ஏன் நேரிட்டுச்சு நீ எங்களுக்கு சொல்லணும். ஏடோ கூடமாக கேள்வியை கேட்குறாங்க. உன் ஜாதி என்ன, எந்த ஊர். இவன் தனி மனிதனாக நிற்கிறான். சுற்றி ஒரு 10, 15, 20, 25 பேர் நின்று கேள்வி மேலே கேள்வி விட்டோன்னே அப்போ தான் இவனுக்கு திரும்ப என்னாகுது, புத்தி தெளிந்தவனாய் மாறுகிறான். இந்த மாலுமி எழுப்பி விட்டோன்னா கூட தூக்கத்தில் எழுப்பி ஆனது நின்றுப்பான் இல்லை. நம்ம தூக்கத்தில் யாராவது எழுப்பி விட்டு ஏதாவது பேசினோன்னா அவன்னு பேசுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நின்றுப்பார் இந்த யோனா. இன்னும் அப்படியே நிற்கிறவனை பார்த்தோன்னு எல்லாருக்கும் அடிச்சிடலாம் போல் வந்திருக்கும். ஆத்திரத்தில் வந்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்ட உடனே இந்த யோனா புத்தி தெளிந்து இன்னை ஆண்டவர் நம்மகிட்ட விரும்புகிற காரியம், நித்திரை விட்டு எழும்புவது மாத்திரமல்ல, உணர்வடைந்த புத்தி தெளிந்து வந்துட்டோன்னா ஒரு மாற்றம் உண்டாகும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? பக்கத்தில் புரியுதான்னு கேளுங்க. குடும்பத்தில் எத்தனையோ சோதனைகளை சந்தித்து கொண்டிருக்கோமே, இன்னும் அந்த உணர்வு இல்லாமல் அவர் அப்படி தான், அவா அப்படி தான், பையன் அப்படி தான், எங்கள் ஸ்ட்ரீட்டில் அந்த ஆள் அப்படி தான், அந்த குடும்பம் அப்படி தான், இப்படியே சொல்லிகிட்டு இருக்கிறோமே. ஏங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடக்கூடாது, நித்திரை விட்டு எழும்பக்கூடாது? அயர்ந்த நித்திரையாக இருக்கிறோமே. இன்றைக்கி அந்த அயர்ந்த நித்திரையிலேருந்து வர நாட்களில் குட் ஃப்ரைடே நம்ம நினைவு கூற நாட்களுக்கு முன்பதாக ஆண்டவரே உணர்வுள்ள இதயத்தை எனக்கு தாங்கப்பா, உணர்வுள்ள இதயத்தை தாங்க. அது மாத்திரம் இல்லை, கீழே தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா புத்தி தெளிந்த உடனே யோனா என்ன சொல்கிறாரு பாருங்க. அவன் கரெக்டாக அவன் ஸ்டேட்மெண்ட், யோனாவுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க 9ஆம் வசனத்தில். அதற்கவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன், அவன் கர்த்தருடைய சமூகத்தை விலகி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷன் மிகவும் பயந்து அவனை நோக்கி, ஏண்டா இதை நீ பண்ணன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையை ஒத்துக்கொண்டான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் அந்த உண்மை ரியல் லைஃப் ஆண்டவர்கிட்ட கொண்டு போகிறோம். ஏசாயா எழுதுவார், என் ஜனங்கள் அறிவில்லாதவர்களாய் உணவில்லாதவர்களாய் இருக்கிறாங்க. இந்த மிருகம் கூட உணர்வு இருக்குது, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ உணர்வு இல்லாமல் இருக்காங்க, அறிவு இல்லாமல் இருக்காங்க. இன்றைக்கி ஆண்டவர் நம்மளையும் அப்படி தான் பார்க்குறாரு. உணர்வு இல்லாமல் அறிவு இல்லாமல் இருக்கிறாங்களே. என் மகன் உணர்வோட அறிவோட திரும்பிட்டா எத்தனை மாற்றங்கள், எத்தனை சந்தோஷம் குடும்பத்தில். அது இல்லாமல் எத்தனை பிரச்சனை சிக்கிட்டு இருக்காங்களே. இன்றைக்கி ஆண்டவர் விரும்புகிற காரியம் அந்த உணர்வுள்ள இருதயத்தை நமக்கு தந்து, அதோடு மாத்திரமல்ல நாம் உண்மையை ஒத்துக்கொள்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டோன்னு சொன்னால் ஒரு பெரிய மாற்றம் வரும். இந்த யோனா தன்னுடைய வாழ்க்கையின் உண்மை தன்மையை அப்படியே ஒத்துக்கொண்டான். உண்மைதான், நான் ஒரு எபிரேயன், பயபக்தி உள்ளவன் உண்மைதான், ஆனால் கர்த்தரை விட்டு விலகி போனவன் அதுவும் உண்மை. ஃபுல்லாக சொல்லி முடிச்சிட்டான், உண்மையை அப்படியே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டான். அந்த இடம் வந்த பிறகு தான் யோனாவுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமே நடக்குது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் உண்மையை ஒத்துக்கொள்ளுகிற இடம் வரும் பொழுது தான் கர்த்தர் குறுக்கிட்ட அற்புதங்களை செய்ய முடியும். அது வரைக்கும் எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் அற்புதம் நடைபெறாது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? ஆண்டவருடைய சமூகத்தில் வேறு யார்ட்டையும் கூட போய் சொல்ல வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து நான் யார், எந்த நிலைமையில் இருக்கிறேன், இப்போ எப்படி இருக்கிறேன்றத ஆண்டவரோடு கூட பேசி அவரோடு கூட ஒப்புரவாகிற இடத்துக்கு வந்துட்டோன்னு சொன்னால் அடுத்தது அற்புதம் தான். ஹல்லேலூயா. பக்கத்தில் புரியுதான்னு கேளுங்க. நிறைய பேருக்கு அந்த உண்மையை ஒத்துக்கொள்ள முடியாது. குடும்பத்துலேயே அதுதானே நடக்கு இல்லை? ஒரு சின்ன இஷ்யூ குடும்பத்துக்குள்ளே வருது, உடனே ஒருத்தர் சாரி தெரியாமல் நான் தான் பண்ணிட்டேன் அப்படின்னா பிரச்சனை முடிஞ்சிச்சு, அதோட சால்வ் ஆயிரும். ஆனால் ஈகோ விடாது. நான் யார் தெரியுமான்னு ஒரு பக்கம் சொல்ல, இன்னொருத்தர் நான் யார் தெரியுமான்னு சொல்ல, ஒருத்தர் பணத்தை சொல்ல, ஒருத்தர் படிப்பை சொல்ல, ஒரு குடும்பத்தை சொல்ல, பிரச்சனை பெருசாகுது, பிரிகிற நிலைமைக்கு வருது. ஏன் அவ்வளோ இடத்துக்கு போகணும்? ஆண்டவர் விரும்புகிறது ஒத்துக்கொள்கிறது, ஏற்றுக்கொள்கிறது. உண்மைதான், நான் எப்ரேயன் தான், விலகி போனேன் தான், உண்மைதான்.
இந்த துன்பத்துக்கு காரணம் நான் தான். அந்த ஒத்துக்கொள்கிற உள்ளம் யார்கிட்ட வருதோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி உண்டாகும். ஹல்லேலூயா. ப்ராக்டிக்கலாக அதுதான் நடக்கும். ப்ராக்டிக்கலாக அதுதான். நான் பண்ணது தப்பு தான், ஏதோ மிஸ்டேக் நடந்துருச்சு, என்னையை சேஞ்ச் பண்ணிக்கிறேன், என்னையை மாற்றிக்கிறேன். சிம்பிளாக குடும்பத்துக்குள்ளேயே முடிச்சு பாருங்க. குடும்பத்துக்குள்ளேயே சந்தோஷம் தானே. ஒருத்தர் ஏற்றுக்கொண்டு சரி இனி அது பண்ணாது, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதுக்கு இல்லாமல் சட்டையை பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருந்தால் குடும்பம் என்னத்துக்காகும்? நீங்கள் யோனா புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம லைஃபோடு அது அந்த கோணத்தில் வாசித்தீங்கன்னு சொன்னால் குடும்பத்திலே ஒரு திருப்பம் உண்டாகும், குடும்பத்திலே ஒரு வளர்ச்சி உண்டாகும். உங்கள் குடும்பத்து மூலமாக இன்னொரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. அதற்கு தான் இந்த புத்தகம் இருக்குது. நீங்கள் அந்த கோணத்தில் இந்த யோனா புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். இந்த யோனா ஒத்துக்கொண்டான். தான் யார், எந்த இடத்துல இருக்க, என்ன தப்பு பண்ண, எல்லாத்தையும் ஒத்துக்கொண்டான். ஒத்துக்கொண்டு பண்ணப்ப என்ன ஆகுது, என்ன பண்ணணும்னு ஒரு கொஸ்டின் வருது, கடலில் போட்டுருங்க, சிம்பிளாக முடிச்சிட்டான். தொடர்ந்து என்ன நடக்கு, ஆண்டவர் கடைசி வசனத்தை வாசிங்க. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். நல்ல அந்த ஆயத்தப்படுத்தி இருந்தார். ரவுண்ட் பண்ணிக்குங்க. ஆண்டவருக்கு தெரியும், அவர் இந்த யோனா ஒத்துக்கொண்ட மாத்திரத்திலே யோனாவுக்குன்னு ஒரு மீனை ஆயத்தப்படுத்தினது போல இன்னைக்கும் நாம் உணர்வடைந்தவர்களாய், தெளிவடைந்தவர்களாய், புத்தி தெளிந்தவர்களாய் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது, குடும்பத்திற்குள் வரும் பொழுது நமக்கு அற்புதம் செய்யும்படியாய் ஒரு சூழ்நிலைமை ஆண்டவர் உருவாக்கி விடுவார். ஹல்லேலூயா. யோனாவுக்குன்னு ஒரு மீனை ஆயத்தப்படுத்தின ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒன்று ஆயத்தப்படுத்த மாட்டாரா? யோசித்து பாருங்க. ஆயத்தப்படுத்த மாட்டாரா? நம்ம பதஷ்டம் அடைஞ்சிட்டு இருக்கோம், என்ன நடக்குமோன்னு பயந்துட்டு இருக்கிறோம். சொல்லுங்க, யோனாவுக்கு ஒரு மீனை ஆயத்தப்படுத்தினீங்கன்னா எனக்கே நீங்கள் பண்ணக்கூடாது ஆண்டவரே? பில்டிங் ஃபண்டு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் ஏன் ஆண்டவர் நமக்குன்னு ஒருத்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்க மாட்டார்? ஒரு 10 பேர் 10 லட்சம் கொடுக்குறவங்கள தந்துட்டாருன்னா முடிஞ்ச எல்லாமே. ஏன் ஆண்டவர் எழுப்ப முடியாது? ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆயத்தப்படுத்தின மீன் எப்படி இருந்துச்சாம்? அவர் ஆயப்படுத்தின மீன், அந்த மீன் யார், அதை வேல்னு சொல்கிறாங்க, ஒயிட் வேலாக இருக்கலாம் என்று சொல்கிறாங்க. அது நீட்டமே அது 80 அடி நீட்டம், உயரமே 18 அடி உயரம் இருக்குமா அந்த மீன். அவ்வளோ பெரிய, உலகத்திலே பெரிய மீன் அந்த மீன் தான் சொல்கிறாங்க. அந்த மீனுக்குள்ளே 3 பேர் நிற்கிற மாதிரி அந்த வாயை திறந்துச்சுன்னா 3 பேர் நிற்கலாமா. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி அந்த மீனுக்கு என்ன இருந்துச்சு, உள்ளே போனோடனே சவைக்காது, அப்படியே முழுங்கிருமா. என்ன உணவு சாப்பிட்டாலும் அப்படியே முழுங்கிறோம். சில நேரம் நம்ம அப்படியே ரொம்ப ருசி ஜாஸ்தியாகி ஒரு உருண்டை சோறு போட்டு அப்படி முழுங்கினா சிக்கிக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி சில நேரத்தில் அப்படி நமக்கு நடக்குது. அந்த மாதிரி மீன் என்ன செய்யுது, நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தேன். அப்படியே யோனா விழுந்தோடனே அப்படின்னு சொல்லியிருக்கும் போல் அந்த மீன் அப்படியே யோனா அப்படியே சக் பண்ணுற மாதிரி யோனா உள்ளே இழுத்து வயிற்றுக்குள்ளே உட்கார வச்சிருச்சு. ஆண்டவர் எப்படி ஆயத்தப்படுத்துகிறாருல்ல, அதோடைய எலும்பே வித்தியாசமாக ஆண்டவர் படைச்சி வச்சுருக்கிறாரு. அந்த மீனுக்குடைய இது, அதோடைய முன்ன பகுதி எல்லாத்தையுமே வித்தியாசமாக படைச்சிருக்காரு. ஏன்னு சொன்னால் யோனாவை விழுங்கணும், பாதுகாக்கணும். அதுக்கேற்ற மாதிரியே ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு. யோனாவுக்கு அப்படி ஒரு விலங்கு ஆயத்தப்படுத்தின ஆண்டவர் இன்றைக்கி ஏங்க நமக்கு பண்ண மாட்டாரா? அதுதான் என்னுடைய கேள்வி. நம் சந்திக்கிற காரியங்கள், சூழ்நிலைமை அப்படியே மேலோட்டமாக போகாமல் நம்ம உணர்வடைந்து நம்முடைய வாழ்க்கையை எந்த இடத்துல இருக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே கையை தூக்கி கெஞ்சுங்க, ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார், ஒரு அதிசயத்தை காண பண்ணுவார். உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின மனிதனோ, உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின ஒரு சூழ்நிலைமையோ, உங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறதான ஒரு பெரிய காரியத்தை நம்ம கண்ணு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவார். அதை நம்ம கண்கள் பார்க்கவில்லை, காதுகள் கேட்கவில்லை. ஹல்லேலூயா. நமக்கு ஆயத்தம் பண்ணினதை நம்ம கண்ணு பார்க்கல. இன்னும் நம்ம இந்த குருவி மூலையை வச்சு சின்னதாக தான் பார்த்துட்டு உட்காந்துருக்குறோம், பிரச்சனையை தான் பார்த்துட்டு உட்காந்துருக்குறோம் நம்ம. ஆனால் நமக்கு ஆயத்தனம் பண்ணது ஒரு பெரிய அற்புத காரியங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ஜாதி இடத்திலும் செய்கிறாத ஒரு பெரிய அற்புதத்தை செய்வேன்னு எந்த ஜாதி இடத்திலும் செய்திராத. ஏன் ஆண்டவர்கிட்ட அந்த வாக்கு தத்தத்தை எனக்கு செய்யுங்க ஆண்டவர்னு கேட்கக்கூடாது? எந்த ஜாதி இடத்திலும் செய்திராத செய்வேன்னு சொன்னீங்களே, எங்கள் சபைக்கு செய்யுங்க, எனக்கு செய்யுங்க, எங்கள் குடும்பத்துக்கு செய்யுங்க. ஹல்லேலூயா. அவர் ஆயத்தப்படுத்துறது அப்படி தான் இருக்கும். ஸ்பெஷல் ஒன்றா இருக்கும், அது யூனிக்காக இருக்கும், தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும், மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இருக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுதுன்னு தெரியல. அந்த உணர்வு வந்துருச்சுன்னா நம்ம விட மாட்டோம், அப்படியே போகிற போக்கில் போயிட்டு இருக்க மாட்டோம். நமக்குள்ள ஒருவரை மன்னித்து, ஒருவரை ஏற்றுக்கொண்டு, ஒருவர் சமாதானப்படுத்தி,
ஒருவருடைய அனைத்து நம்ம ஒத்துக்கொள்ளுகிற அந்த ஸ்வம் வந்துச்சுன்னு சொன்னால் அதில் இதெல்லாம் சேர்ந்து அப்படியே வந்துடும். ஏன் ஆண்டவர் நமக்கு நியாயத்தை பண்ண மாட்டார்? ஒரு யோனாவுக்கு பண்ணார்னா அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை நேசிக்கலையா? நான் உன்னைய மறக்கலை, நான் மறந்துட்டேன்னு நீ நினைக்கிறியோ, நான் உன்னைய மறக்கவே இல்லைன்றாரு. என் உள்ளங்கையில உன்னை நான் வரைஞ்சி வச்சிருக்கிறேன், நான் உன்னை எப்படி முதுகுக்கு பின்னால் போடுவேன், நான் உன்னை எப்படி தூர தள்ளுவேன். எப்ராஹிமே, நீ என்னுடையவன், நீ என்னுடையவன், என்னுடைய கரத்தின் கிரியைன்றாரு. நாம் எல்லாரும் அவருடைய கரத்தின் கிரியை. துன்பங்கள் வரும்போது, வேதனைகள் வரும்பொழுது, தள்ளப்பட்டோமே என்று நினைக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், நான் உம்முடைய கரத்தின் கிரியை ஆண்டவரே. மற்றவர்களால் இலக்கரமாய் நடத்தப்படும் பொழுது சொல்லுங்கள், நான் உம்முடைய கரத்தின் கிரியை ஆண்டவரே. அதை ஒரு நாளில் நான் உணர்ந்தேன், இப்போ கொஞ்சம் தள்ளி போயிட்டேன், இப்போ மறுபடியும் வந்துடுறேன். சொல்லுங்க, அவர் கரத்தை நீட்டி அணைத்து கொள்ளுவார். புத்தி தெளிந்த மகனை தகப்பன் அணைத்தது போல நம்மை அவை அணைத்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. அணைத்து கொண்டது மாத்திரமல்ல, இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை செய்து அதிசயமாய் நடக்க பண்ணுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் அதிசயத்தின் தேவன், அவர் அற்புதத்தின் தேவன். எத்தனை பேருக்கு வேணும் அந்த அதிசயம் அற்புதமோ? இந்த மாதத்தில் விட வேண்டாம் ஆண்டவரை, நீங்கள் செய்தால் ஒழிய விட மாட்டேன் ஆண்டவரே. ஒரு யோனாவுக்கு செய்தீங்கன்னு சொன்னால் ஏன் எனக்கு செய்யக்கூடாது? இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை எனக்கு செய்து தான் ஆகணும். அந்த உணர்வுள்ள இருதயத்தை முதல்ல எனக்கு தாங்கப்பா. மாய்மானமான வாழ்க்கையை தூக்கி போட்டுட்டு, மேலோட்டமான வாழ்க்கையை தூக்கி போட்டுட்டு, ஒத்துக்கொள்ளுகிற அந்த குணம், உம்முடைய சமூகத்தில் ஒத்துக்கொள்கிற குணம் மாத்திரமல்ல, என்னுடைய குடும்பத்தில் என்னை அர்ப்பணிக்கிற குணம், என் குடும்பத்தில் ஒருவரை ஏற்றுக்கொள்கிற குணம், ஒருவர் சமாதானப்படுத்துகிற குணம், இந்த இயேசுவின் குணங்கள் நமக்கு வரும் பொழுது ஆண்டவர் சொல்வார், நான் உனக்கு ஆயத்தம் பண்ணதை இப்போ உன் கையில் தந்துடுறேன், நீ சுதந்திரித்துக்கொள். ஹல்லேலூயா. யோனாவுக்கு அதுதான் நடந்துச்சுது. யோனா வயிற்றுக்குள்ளே போன பிற்பாடு நீங்கள் 2 அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அவருடைய வேதனை என்று சொல்லலாம், பாசிகள் சுற்றுது, எல்லாம் சுற்றிட்டு இருக்கிற அந்த வேதனை வரும் பொழுது அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, என் ஆத்மா அவர் நினச்சேன்னு சொல்கிறாரு. நினச்சி கர்த்தருடைய சமூகத்தில் அவர் சில பொருத்தனைகளை ஏறெடுக்கும்போது 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையில் என்ன செய்து கட்டளையிட்டார். நாம் அவர் கரத்தின் கிரியைகளாக இருப்பதனால அவர் நம்மை சுக்கானை போல நடத்திட்டே இருப்பார். நம்ம டென்ஷன் ஆகிட்டே இருப்போம், சில விஷயங்களை நினைத்து, சில காரியங்களை குறித்து பதஷ்டம் அடைஞ்சிட்டே இருப்போம். அந்த பதஷ்டத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு, நான் உங்களுடைய கரத்தின் கிரியையப்பா, நீங்கள் நீ நடத்த போகிறீங்க. எப்போ யோனா வயிற்றுக்குள்ளே போகணும், எப்போ வெளியே யோனா விடணும், எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். யோனாவை அழகாக நடத்தினா இருப்பாருங்களேன். அதே போல் நமக்கும் ஆண்டவர் செய்வார். செய்வது மாத்திரமல்ல, ஆனாலும் அவர் என்ன நோக்கத்துக்காக உண்டாக்குனாரோ, யோனா கட்டினோடனே சரிப்பா நீ தர்ஷீஷுக்கு போ அப்படின்னா கப்பல் ஏற்றி விட்டாரு. நீ நினைவுக்கு போக பயப்படுற, நினைவே ஜனங்கிட்ட போகவே உனக்கு ஒரு பயம் இருக்குது, அதனால் நீ அங்கே வேண்டாம், சரி பரவாயில்ல என்ன பண்ணுறது, நீ தர்ஷீஷுக்கு போனா சொன்னார். ஃபஸ்ட்டு 1 அதிகாரத்தில் என்ன வார்த்தை சொன்னாரோ அதே வார்த்தையை தான் மறுபடியும் யோனாவுக்கு சொல்லுகிறார். உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்துக்கு என்ன செய்யணும்னு வச்சுருக்கிறாரோ அதை நீங்கள் செய்து முடிக்க மட்டும் உங்களை விட மாட்டார். சமுதாயத்துக்கு என்ன செய்யணும்னு வச்சுருக்கிறாரோ அதை செய்வது வரைக்கும் விட மாட்டார். நம்ம எங்கே தான் எந்த பக்கம் திரும்பி போனாலும் சுற்றி 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 வந்து மறுபடியும் அதே ஸ்பாட்டில் கொண்டாந்து நிறுத்துவார் அவர். திரும்பவும் யோனாட்டை பார்த்து சொல்கிறார், 2ஆம் வசனம் 3:2, நீ எழுந்து மகாநகரமாகி நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாக என்ன செய்ய பிரசங்கம் பண்ணு. இந்த யோனா போய் பிரசங்கம் பண்ணுறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்க காரியம் என்னென்னா, போய் பிரசங்கம் பண்ணிவிட்டு ஒரு ஃபாஸ்டிங் 72 மணி நேரம் ஜபம், 10 மணி நேரம் ஜபம், 6 மணி நேரம் ஜபம் வாங்க நான் கூப்பிட்டாரு. நினிவே கவிழ்க்கப்பட்டு போம், இந்த செய்தியை தான் சுற்றி 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 நினிவே பட்டணம் முழுவதும் சொல்லிகிட்டே வர்றாரு. அவர் அது சொல்ல 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 என்ன நடக்கு, ஜனங்களுக்குள்ளாக ஒரு மாற்றம். யோனா உணர்வடைந்தது போல ஜனங்கள் உணர்வடைகிறாங்க. ஐயோ கவிழ்க்கப்படுதா, கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசித்து கதறுவோம் என்று சொல்லி அவர்கள் பிளான் பண்ணி எல்லாரும் சேர்ந்து வர்றாங்க. 6ஆம் வசனத்தை பாருங்க, அந்த செய்தி 5ஆம் வசனம், அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள், பெரியர் முதல் சிறியர் மட்டும் ரெட்டெடுத்து கொண்டார்கள். அவங்களே ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, ஜனங்களே ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதுதான் எழுப்புதலின் காலம். ஹல்லேலூயா. எழுப்புதலின் காலம் எப்போ வரும்? யாரோ ஒருத்தர் சொல்லி முதல்ல அவர்களே எழும்பி, அவர்களே உபவாசம் பண்ணி, அவர்களே கூட்டம் கூடி.
சீக்கிரமாக இது வரப்போகிறது. ஹல்லேலூயா. நாம் உபவாசம் பண்ணுவோம். அவ்வளோ பேரும் கூடுறாங்க. இவங்க சொன்னதை பார்த்து ராஜாவை என்ன செய்திடுறாரு, நானும் உபவாசம் பண்ண வர்றேன். அவர் ஒரு கட்டளை பிறப்பிச்சிட்டார். மிருக ஜீவன் முதற்கொண்டு எல்லாரும் உபவாசம், அல்லும் பகலும் உட்கார்றாங்க. ஆண்டவர் என்ன செய்தார், நினிவேயை கவிக்கவில்லை, நினிவேயை பட்டணத்தை ஆண்டவர் காப்பாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு யோனாவின் எழுப்புதல் அந்த பட்டணத்தையே மாற்றிட்டு, இன்னைக்கு நம்ம ஒருவர் எழும்புனா நம்முடைய பட்டணம் மாற்றப்படும், நம்முடைய குடும்பம் மாற்றப்படும், நம்முடைய சமுதாயம் மாற்றப்படும். ஏன் நான் எழும்பக்கூடாது? நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? இன்னைக்கு கர்த்தர் நம்ம பார்த்து கேட்குறாரு, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? இன்றைக்கி எழும்புறதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. குடும்ப சூழ்நிலைமை நம்ம நித்திரை பண்ண வைக்கிறது, சுற்றி இருக்கிற மக்கள் நித்திரை பண்ண வைக்கிறாங்க, நாம் சந்திக்கிற பிரச்சனை நித்திரை பண்ண வைக்குது, வேண்டான் விலகி போக வைக்குது, சில நேரங்கள் ஆண்டவரை விட்டே தூர போக வைக்குது. ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னார், சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அவர் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை, ஜென்டிலாக சொல்லிட்டு போயிட்டார். அவங்க அந்த சோதனையை சந்திக்கும்போது, அந்த சிச்சுவேஷன் வரும்போது தான் ஐயோயோ மிஸ் பண்ணிட்டோமே மனசாட்சி உறுத்தி கொண்டே இருந்திருக்கோம். நாம் அந்த இடத்துக்கு போகாதபடி நாம் ஜெபம் பண்ணுவதற்கும் விழிப்புணர்வு அடைவதற்கும் இந்த நாளை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். ஹல்லேலூயா. நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து தேவனை நினைக்கும்படி சுவாமியை நாம் வேண்டிக் கொள்வோம். ஹல்லேலூயா. நாம் தேடுகிற கர்த்தரைக்கு நம்ம ஆராதிப்போம். நம்முடைய தேசத்துக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். தேசத்தில் நன்மை நடக்கும்படியாய் ஜெபம் பண்ணுவோம். சரியான ஆட்சிகள் உண்டாகும்படியாய் ஜெபம் பண்ணுவோம். தேசத்தில் வீணான சேதாரங்கள் வராதபடி ஜெபம் பண்ணுவோம். தேசத்தில் சேதாரங்கள் வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம பொருளாதாரத்தை பாதிக்கும். ஏன் நம்ம ஜெபிக்கக்கூடாது? இன்னைக்கு எங்கேயோ நடக்கு அப்படின்னு இருந்தால் நம்ம பணம் பாதிக்கப்படுது, நம்ம தான் கஷ்டத்துக்குள்ளே போகணும், நம்ம தான் கண்ணீருக்குள்ளே போகணும். ஏன் நம்ம நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை அவர் நினைச்சருளுவார். அவர் நினைச்சிட்டாருன்னா சூழ்நிலைமை மாற்றங்கள் உண்டாயிரும், சூழ்நிலை மேல அற்புதங்கள் நடக்கும், சூழ்நிலை மேல அதிசயங்கள் நடக்கும். இந்த மாசத்துல ஏன் அது நடக்கக்கூடாது? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா?